ஒரு கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு ஹோம் லெவலில் ஒரு இன்வெர்டர் வந்து பாவிக்கலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஒரு யூபிஎஸ்ஸை பாவிச்சு வீட்டிலேயே நாங்கள் ஒரு இன்வெர்டர் ஒன்று தயாரித்து கொள்ளலாம்ங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நாட்டில் அடிக்கடி மின்சார தடை ஏற்படுகிறது. பொருளாதார பிரச்சனை காரணமாக மக்களால் உயர்ந்த செலவில் ஜெனரேட்டர், ஹோம் இன்வெர்டர் வாங்குவது கடினமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய வீடுகளில் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்ற அல்லது பாவிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு யூபிஎஸ்ஐ பாவித்து நாங்கள் எவ்வாறு ஒரு இன்வெர்டர் தயாரிப்பது என்பதை தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். பெரும்பாலாக கம்ப்யூட்டர்கள் பாவிக்கும் வீடுகளில் பழுதடைந்த நிலையில் யூபிஎஸ் இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு பழைய இரும்புகள் விற்கின்ற கடை, பழைய பொருட்கள் விற்கின்ற கடை, யூபிஎஸ்கள் அங்கே அதிக அளவு இருக்கும். ஒரு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் கொடுத்து அந்த யூபிஎஸ் வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறான யூபிஎஸ்களை நீங்கள் வாங்கும்போது அதன் உட்புறமாக போர்ட் நல்லா இருக்கும். அந்த போர்ட் நல்லா இருக்கிற யூபிஎஸ் தான் நாங்கள் எடுக்கணும். இந்த யூபிஎஸ்கள் பொதுவாக கம்ப்யூட்டர்களுக்கு பாய்க்கக்கூடிய இந்த யூபிஎஸ்கள் 600 வாட். அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த போர்ட் வந்து வேலை செய்யக்கூடிய போர்ட் ஆகக்கூடிய ஒரு இன்வெர்டர் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி சார்ஜர் வந்து 6000 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம். அதில் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே லிங்கில் கொடுக்குறோம், வாங்கி கொள்ளுங்க. அதே நேரம் ஒரு கார் பேட்டரி அல்லது ஆட்டோ பேட்டரி, அதே நேரம் ஒரு கார் பேட்டரி அல்லது ஆட்டோ பேட்டரி ஒன்று நீங்கள் வாங்கி கொள்ளணும். இது வந்து புதிதாக இருப்பது நல்லதாக இருக்கும். ஏன்னா பேட்டரி வந்து பேக்கப் வந்து எங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் ஒரு மின் பல்ப் கொண்டு நாங்கள் போடணும், அல்லது ஒரு ஃபேன் பல்பு, இதே மாதிரி ஃபோன் சார்ஜர் அல்லது நாங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு கண்டினியூவாக பேக்கப் பெறணும். அந்த பேட்டரியிலிருந்து கெப்பாசிட்டி கூடுதலாக இருக்கணும். அதே நேரம் எங்களுக்கு தொடர்ச்சியாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் புதிய பேட்டரியாக இருக்கணும்னா நல்லதாக இருக்கும். பொதுவாக ஆட்டோவுக்கு பாவிக்கக்கூடிய பேட்டரிகள் 35 ஆம்பியர் பேட்டரி நாங்கள் எடுக்கலாம். ஆம்பியர் கெப்பாசிட்டி 35 ஆம்பியர் அவர் கெப்பாசிட்டியுடைய பேட்டரி எடுக்கலாம். அல்லது நாங்கள் கார்களுக்கு பாவிக்கக்கூடிய 45 ஆம்பியர் அவர் கெப்பாசிட்டியுடைய பேட்டரி, என்னன்னு சொன்னால் 60 ஆம்பியர் அவர் கெப்பாசிட்டியுடைய பேட்டரி நாங்கள் எடுக்கலாம். ஆட்டோவுக்கு பாவிக்கக்கூடிய 35 அவர் ஆம்பியர் பேட்டரி ஒரு 20,000 ரூபாய்க்கு அல்லது 14,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இதை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் இதையும் வந்து அப்போ எங்களுக்கு தேவையானது ஒரு கார் பேட்டரி, ஒரு அல்லது ஒரு ஆட்டோ பேட்டரி, அதோட ஒரு சார்ஜர், அதோட ஒரு யூபிஎஸ், இந்த மூணுமே இருந்தால் எங்களுக்கு போதுமானது. ஒரு பல்ப் மட்டும் நீங்கள் பாவிக்கிறதாக இருந்தால் மிக நீண்ட நேரத்துக்கு பாவிக்க முடியும். அல்லது ஃபேன் பல்ப் வைகளை சேர்த்து பாவிப்பதாக இருந்தால் ஃபேன் வந்து ஒரு 3 மணித்தியாலங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது நாங்கள் கம்ப்யூட்டர் வந்து பாவிக்கக்கூடியதாக இருந்தாலும், அல்லது லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும், அல்லது ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் 5 மணித்தியாலத்துக்கு கூடுதலான நேரங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு யூபிஎஸ் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யூபிஎஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த யூபிஎஸ்ல பின்பக்கமாக ஸ்க்ரூ இருக்கிறது. இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்றால் ஸ்க்ரூவை கலத்தி கொள்ளுங்க. இப்படி ஸ்க்ரூவை கலத்தி கொள்கிற நேரம் அதில் வந்து கலத்தி இப்படி பார்க்குற நேரம் உள்ளுக்கு இந்த பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி தான் வந்து 12 வோல்டேஜ் 7 ஆம்பியர் அவர் பேட்டரி, 12 வோல்டேஜ் பேட்டரி ஒன்று இருக்கும். இது வந்து சர்க்யூட் போர்டு. இந்த சர்க்யூட் போர்டு வந்து இன்வெர்டர் ஆகும், 600 ஆம்பியர் இன்வெர்டர் ஆகும் தொழிற்படுகின்ற. அதே நேரம் இது ஒரு பேட்டரி 7 ஆம்பியர் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுடைய பேட்டரி வந்து 35 ஆம்பியர் அவர் அல்லது 40 ஆம்பியர் அவர் அல்லது 45 ஆம்பியர் அவர், அதுக்கு கூடுதலாக இருக்கும்போது எங்களுக்கு தனியான ஒரு பேட்டரி சார்ஜர் தேவைப்படுகிறது. அல்லது சோலார் முறையில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டை நீங்கள் தயாரித்து கொள்ளலாம். பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படியான ஒரு பேட்டரி சார்ஜர் எங்களுக்கு இருக்கணும். இதில் ரெட் கலர் டெர்மினல் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் டெர்மினல் வந்து நெகட்டிவ். இப்போ பேட்டரியில் வோல்டேஜ் இது காட்டுது. இதை நாங்கள் இவ்வாறு சார்ஜ் பண்ணப்படுகின்ற இந்த பேட்டரியை நாங்கள் இந்த யூபிஎஸ் இந்த வயர் நறுக்கி கருப்பு சிவப்பு 2 வயர்கள் காணப்படுகிறது. இந்த கருப்பு நெகட்டிவ், அதாவது மைனஸ், சிவப்பு ரெட் ப்ளஸ் வயராக இருக்கிறது. இவை இரண்டையும் நாங்கள் எடுத்து ஏற்கனவே இருக்கிற பேட்டரியை நாங்கள் வெளியே எடுத்து விட்டு இந்த யூபிஎஸ்க்கு ஒரு துளை இட்டு அந்த துளையினூடாக இந்த வயர் 2ஐ வெளியே எடுத்து இந்த வயரை நாங்கள் சற்று நீளமானதாக
ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் டெர்மினேட்டர்னு சொல்லுவோம். டெர்மினேட்டர் இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணக்கூடிய நாங்கள் சும்மா வயரை நாங்கள் அதில் பேட்டரி டெர்மினல்ஸில் வயரை சுற்றி விட்டோம்னு சொன்னால் அது வந்து லூஸ் கனெக்ஷனாக வரும். அது சில நேரங்களில் வந்து அடிக்கடி தடை ஏற்படுகிறது, அல்லது அதில் வந்து பொறிகள் மின் பொறிகள் ஏற்படுகிறது, தீப்பொறிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது அதிலிருந்து கார்பன் குடிக்கிறான்னு சொல்லுவோம், அல்லது அதில் வந்து அந்த அந்த டெர்மினல்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதால் வந்து நீங்கள் இதால் நீங்கள் வந்து அந்த பேட்டரி டெர்மினல்ஸ் 2 வாங்கலாம். அந்த பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் உரிய மாதிரி சைஸஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரி இருக்கும். அது 2 நீங்கள் வாங்கி அதில் லேசாக அப்படியே இன்சர்ட் பண்ணுற நேரம், இந்த மாதிரி 2 இன்சர்ட் பண்ணுற நேரம் இன்சர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு யூபிஎஸ்க்கு கரண்ட் வருது. யூபிஎஸ்லேருந்து 2 அவுட்புட் இருக்கு. கருப்பு ஒயர் வந்து இந்த மைனஸில் நெகட்டிவில் இருக்கும். இந்த சிவப்பு ஒயர் வந்து இந்த பாசிட்டிவில் இருக்கும். இது 2ஐயும் நாங்கள் இப்போ இதுலேருந்து கட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஏற்கனவே செய்து வச்சுட்டேன். 2 கனமான 2 வயர்களை இதில் எங்கள்கிட்ட இந்த 2 பச்சை வயர் தான் இருந்தது. அப்போ அதில் தான் நான் 2லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வயரை கனெக்ட் பண்ணி இந்த டெர்மினேட்டர் வந்து பேட்டரி டெர்மினலையும் வந்து நாங்கள் இறுக்கமாக போட்டோம். பேட்டரி டெர்மினலை இறுக்கமாக போட்டு இந்த சைஸ் வந்து இதுக்கு மெச்சாட்டி இதை நாங்கள் டைட் பண்ணலாம். இதுக்கு நான் ரெட் கலர் டேப் அடிச்சுக்கேன், இதுக்கு பிளாக் கலர் டேப் அடிச்சுக்கேன். ஸோ பிளாக் கலர் டேப் நெகட்டிவ், ரெட் கலர் டேப் பாசிட்டிவ். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. யூபிஎஸ்சில் பவர் கோடை யூபிஎஸ்சில் பவர் வயரை கட் பண்ணலாம், எங்களுக்கு தேவையில்லை. இந்த ப்ளக் பாயிண்டில் தான் யூபிஎஸ் இந்த ப்ளக் பாயிண்டில் தான் எங்களுக்கு பல்ப் அல்லது ஃபேன் அல்லது ஃபோன் சார்ஜர் கம்ப்யூட்டர் எல்லாமே இதில் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த போர்ட் இது பேட்டரி சார்ஜர் ஆகிட்டு, இது பாவிக்கலாத பேட்டரி. ஸோ இந்த போர்ட்டில் வந்து டேமேஜ் ஆகாத யூபிஎஸ் தான் நீங்கள் எடுக்கணும். உங்களோட யூபிஎஸ் வந்து பேட்டரி பழுதாக இருக்கலாம், இந்த போர்ட் வந்து பழுதாகாமல் நல்ல யூபிஎஸ்ஸாக இருக்கணும். அதே நேரம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து நல்லதாக இருக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த போர்டும் நல்லதாக இருக்கிற யூபிஎஸ்ஸை பார்த்து எடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். அதில் இந்த போர்டில் வந்து இன்வெர்டர் ஆகும். இந்த போர்ட் வந்து ஒரு இன்வெர்டர் ஆகும். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜராகவும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த பெரிய கார் பேட்டரியை அல்லது 3 வீல் பேட்டரியை வந்து எங்களுக்கு இந்த போர்டால் சார்ஜ் பண்ணலாது. ஸோ ஆகவே நாங்கள் இந்த மாதிரி வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த துளைகளுக்குள்ளாக இந்த வயரை நாங்கள் அப்படியோ வெளியில் எடுத்து வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு தான் நீங்கள் யூபிஎஸ்ஸை மூடிட்டீங்கன்னா சரி. யூபிஎஸ் ரெடி. இதான் ரெடியான யூபிஎஸ். ஒரு ரெட் டெர்மினல், ஒரு பிளாக் டெர்மினல் வயர் யூபிஎஸ் இருக்குது. எங்களுக்கு $45 45 ஆம்பியர் அவர் கெப்பாசிட்டியுடைய கார் பேட்டரி ஒன்றிக்கு புதிய பேட்டரி. நீங்கள் புதிய பேட்டரி எடுக்கிறது தான் நல்லதாக இருக்கும். இதில் ரெட் கலர் பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் பிளாக் கலர் நெகட்டிவ் டெர்மினல். இந்த இன்வெர்ட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ பாவனைக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பல்ப் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் போடலாம். இதில் இந்த பல்ப் உங்களுக்கு
மிக அதிக நேரம் எரிஞ்சிட்டு இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி குறையும் பெற. இந்த அவுட்புட்ல இருந்து உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்கள் பல்ப் எரிக்கலாம், அல்லது ஃபேனை போடலாம், அல்லது ஃபேனை நீங்கள் பாவிக்கலாம், அல்லது நீங்கள் கூடுதலாக இதுக்கு வந்து அயன் அல்லது 600 வாட் பவர் தான் இது கூடுதலாக வரும். அதிலும் குறைவாக ஒரு 300 வாட் பவர் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 300 வாட் பவரை விட கூடுதலாக நாங்கள் பாவித்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓஃப் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ஆகவே நாங்கள் இதுக்கு வந்து கூடுதலான லோடை கொடுக்க இல்லாது, அதிக அளவு சுமையை கூடுதலாக லோடை கொடுக்காம நாங்கள் வந்து 2 அல்லது 3 மின்குமிழ்கள் இருக்க முடியும். அதே நேரம் ஃபேன் ஒன்று, ஒரு மின்குமிழ், ஒரு ஃபோன் சார்ஜர், இவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு இதை பயன்படுத்தி 3-4 மணி நேரங்களுக்கு மேல் இதை பாவிக்கலாம். இந்த முறை வந்து உங்களுக்கு ஒரு செலவினம் மிகவும் குறைந்த ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும். பொதுவாக இந்த யூபிஎஸ்ல வந்து 2 வகை இருக்கிறது. ஒன்று பியோர் சைன் வேவ், மற்றது வந்து மோடிஃபைட் சைன் வேவ்னு சொல்லுவோம். இந்த மோடிஃபைட் சைன் வேவ் வகைக்குரியது தான் இந்த யூபிஎஸ்ல இருக்கிற இந்த இன்வெர்டர் சர்க்கியூட். மோடிஃபைட் சைன் வேவை நாங்கள் ஒரு ஃபேனில் பாவிக்கிற நேரம் அதில் ஒரு இரைச்சல் சத்தம் வரும். அந்த மோட்டரில் வந்து ஒரு இரைச்சல் சத்தம் வரும். அதே நேரம் சிறிதளவு சூடாகக்கூடிய ஃபேன் மோட்டர் வந்து சூடாகக்கூடிய தன்மையும் நீங்கள் உணரலாம். கம்ப்யூட்டர்களுக்கு பாவிக்கக்கூடிய இந்த யூபிஎஸ்ல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்காது. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லாதபடினால வந்து இது அதிக அளவு சூடாகக்கூடிய தன்மை இருக்கின்றது. இவ்வாறு அதிக அளவு சூடாகக்கூடிய தன்மையை நாங்கள் குறைத்துக் கொள்வதற்காக இதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய லோடு என்று சொல்வோம், சுமையை நாங்கள் குறைக்கலாம். அதாவது ஒரு ஃபேன் பாவிக்கிறது, ஒரு ஃபேன் அன்னளவாக 70 வாட் பவர் உள்ளதாக இருக்கும். அதே நேரம் எல்இடி பல்புகள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்இடி பல்ப் ஒன்று வந்து 7 வாட் அல்லது 9 வாட் அல்லது 12 வாட் யூஸ் பண்ணலாம். 12 வாட்டுக்குள்ளே எல்இடி பல்ப் நாங்கள் எத்தனை 2 அல்லது 3 பாவிக்க முடியும். ஃபேனாக இருந்தால் ஒரு ஃபேன் மட்டும் பாவிக்க வேணும். கம்ப்யூட்டர் அல்லது ஃபோன் சார்ஜ் பண்ணுறதாக இருந்தாலும் இதுவும் முடியுமானதாக இருக்கும். இதன்படி நீங்கள் அந்த லோட் சுமையை கணக்கிட்டு நீங்கள் பாவிப்பதன் மூலமாக இது அதிக அளவு சூடாவதை குறைத்து கொள்ளலாம். அல்லது ஆகவும் கூடுதலாக சூடாகின்ற நிலைமைகளில் இது வந்து ஆபத்து மிக்கதாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நீங்கள் சில நேரங்கள் இந்த யூபிஎஸ் வந்து சூடாகிறதா என்பதை நீங்கள் பரீட்சித்து பார்ப்பதன் மூலமாக ஆபத்துகள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஒர்க்கிங் டைம் கால்குலேட் பண்ணுற எப்படி? இப்போ நாங்கள் பல்ப் ஒன்று யூஸ் பண்ணுறோம், அல்லது சில நேரம் ஃபேன் யூஸ் பண்ணுறோம், அல்லது வேறு சார்ஜர் அல்லது கம்ப்யூட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னா அந்த எவ்வளோ நேரத்துக்கு இந்த எங்களோட பேட்டரியால் நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம்ங்கிறத இப்போ நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாவை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பேமெண்ட் இருக்குது. வோல்டேஜ் பேமெண்ட் என்பது அது பேட்டரியால் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ். இப்போ சில பேட்டரி 12 வோல்டேஜ் இருக்குது, அது மாதிரி 24 வோல்டேஜ் இருக்குது, அது மாதிரி வேறு கெப்பாசிட்டி வோல்டேஜ் பேட்டரி இருந்தாலும் நாங்கள் யூஸ் போடுற பேட்டரி வந்து 12 வோல்டேஜ். வோல்டேஜ் பேமெண்ட் இன்ட்டு பேட்டரி கெப்பாசிட்டி 3 வீல் பேட்டரியாக இருக்கும்னு சொன்னால் அதில் 35 ஆம்பியர் ஹவர். 0.8ங்கிறது வந்து பேட்டரியிலேருந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் ஆகுங்கிற ஒரு கன்ஸ்டன்ட் வேல்யூ உண்டு. அது மாதிரி 0.9ங்கிறது வந்து இப்போ எங்களோட இன்வெர்ட்டரில் வர ஒரு கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. இப்போ இது வந்து கன்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. லோடு என்ன கொடுக்குறோம், எந்த லோடை கொடுக்குறோங்கிறத வச்சு தான் எலக்ட்ரிக்கல் பவருங்கிறது அதில் நாங்கள் பிரதியிடப்படும். இப்போ பல்ப் மட்டுமண்டா 12 வோல்டேஜ் பல்ப், இப்போ ஃபேன்ண்டா ஃபேன் ப்ளஸ் பல்ப் அப்படின்ட்டு வரும். ஸோ அதுதான் இது. இப்போ நாங்கள் ஒரு கால்குலேஷன் ஒன்று செய்து பார்ப்போம். ஆகவே இதிலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் 25.2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பல்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கண்டா, இந்த 12 வாட் பல்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கண்டா 25 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பல்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு கணக்கு பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் ஒரு பல்ப் ஒன்றும் 12 வாட் பல்ப் ஒன்றும் 70 வாட் ஃபேன் ஒன்றும் நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம் எவ்வளோ நேரத்துக்கு பாவிக்கலாம்ங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் பேட்டரி வோல்டேஜ் வந்து 12, அது மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி 35 ஆம்பியர் ஹவர். அது மாதிரி கன்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நாங்கள் போடுறோம் 0.8 பேட்டரி சார்பாக, 0.9 வந்து இன்வெர்ட்டர் சார்பாக. அது மாதிரி டோட்டல் எங்களுக்கு வர்றது வெட் ஃபேன் 70, அது மாதிரி பல்ப் 12, 82 வரும். ஸோ அதுலேருந்து நாங்கள் கால்குலேட் பண்ணோம்னா 3.68 ஹவர்ஸ் வருது. இது அன்னளவாக 3.5 மணித்தியாலங்கள் ஒரு ஃபேனும் ஒரு பல்பை நாங்கள் தொடர்ச்சியாக இயக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தாங்க.
சந்திக்கும் வரை தேங்க்ஸ்.